Hi. And Book slot, home workout, gym workout, track food, tracker. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஹோம் பேஜ் மற்றதெல்லாம் இருக்குது. ஓகே. இதே மாதிரி நம்ம வந்து யூசர் உள்ளே வந்த உடனே லைக் லாகின் அதெல்லாமும் இருக்கணும்ல. ஸோ அதுவும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆன்போர்டிங் லைக் நம்ம வந்து இப்போ ஆப் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஃபிட்னஸ் ஆப். அதில் இன்னும் உள்ளே ஜாயின் ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் கொஷின்ஸ்லாம் கேட்கும், லைக் அவங்களோட கோல் என்ன அதெல்லாம். அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ட்ராக் வெயிட் ஓகே.
அவங்க ஒர்க் அவுட்டில் எவ்வளோ கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்காங்க, அப்ராக்சிமேட்டாக ஒரு செஷனுக்கு இந்த அளவுக்கு கேலரிஸ் பர்ன் ஆகும், அந்த மாதிரி கூட டேட்டா வேணும்னா காட்டலாம் ஹோம் பேஜில். இங்க ட்ராக்கர் ஹோம் பேஜ்ல காட்டலாம். ட்ராக்கரில் வருமா? ஓகே மேம் எனக்கு இதுதான் மேம் புரியல. எது மேம் என்னென்ன பேஜ் என்னென்ன நேம் மேம் அது தெரியல. ஆக்ஷன் பட்டன் என்னென்ன பேஜ்? இல்லை மேம் இப்போ லாஸ்ட்ல வாங்க இந்த சைடு வாங்க. கீழே கொடுத்துருக்கேன் சார் மெயின் பேஜ் இன்டர்னல் அடிஷன். ஓகே தான், இது நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான், கரெக்ட் தான். இப்போ நான் இங்கே ஆக்ஷன் பட்டன் கொடுத்துருக்கேன் நம்ம லாக் அவுட் கால் டு ஆக்ஷன் அதெல்லாம் கரெக்டா? ஓகே தான். அது நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், மற்றவங்களும் இது பார்த்த உடனே இது சிடிஏ தான் அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. கால் டு ஆக்ஷன்னா என்ன மேம்? இப்போ இன்னொரு பேஜுக்கு போகிறதா இல்லை எப்படி மேம்? பட்டன் தான். ஸோ பட்டன் யூசர் எடுக்கிற ஆக்ஷன், லைக் அதை கிளிக் பண்ணால் இன்னொன்று ஒரு ஆக்ஷன் நடக்குதுங்கிறதுக்காக. ஓகே. இப்போ இந்த நியூட்ரிஷன் எக்ஸ்ப்ளோர் அதுக்குள்ளே என்ன வரும்? இது ஒவ்வொன்றுத்துலேயும் என்னென்ன வரும் இதுக்குள்ளே? அதுதான் ஒரு பிளான்ஸ் மேம், நம்ம நியூட்ரிஷன் பிளான் அது மாதிரி. ஓகே. அதில் என்னென்ன இருக்குன்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. நம்ம வந்து டீட்டெயில்டாக ஒரு ஆப் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே என்ன வரும் அப்படிங்கிறது, மேபி நியூட்ரிஷன் பிளான்குள்ளே வந்து ஃபுட்டு அவங்க சர்ச் பண்ணுறது, அப்புறம் என்ன மீல் வேணுமோ ஆட் பண்ணுறது, அதெல்லாம் அப்புறமா லைக் டீட்டெயில்டாக பண்ணுறோம் கேஸ் ஸ்டடி அப்படின்னா கம்பெனியில் போகும்போது. ஸோ அப்போ வந்து இதுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படிங்கிறத ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வாட்டர் ட்ராக்கர் வச்சுருக்கோம், பட் இங்கேயும் வைக்கணும்ல. இப்போ பிளான்குள்ளே எதில் வரும் அப்படிங்கிறது பார்க்கணும் அப்புறமா. இது நியூட்ரிஷனுக்குள்ளேயே தான் வரும். இது வந்து பிளான்ஸ், நம்ம என்னென்ன பிளான்ஸ் வேணுமோ தனித்தனியாக எடுத்துக்கலாம். அது வந்து ட்ராக்கர் தானே? ஆமாம் ட்ராக்கர். ஆனால் அந்த ட்ராக்கரும் எதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுக்கணும். லைக் நியூட்ரிஷனுக்குள்ளே தான் வரும் அது. வாட்டர் ட்ராக்கிங், அப்புறம் அந்த மீலில் லாக் பண்ணுறது, என்ன ஃபுட் சாப்பிட்றோம் அப்படிங்கிறது எல்லாமே நியூட்ரிஷன். ஆமாம் ஆமாம். ஸோ அவங்க ப்ரோக்ரெஸ்ஸையும் ட்ராக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் அது வந்து ஹோம் பேஜில் இருக்கா? இது வந்து ப்ரோக்ரஸ் ட்ராக்கர், வெறும் ட்ராக்கர்னு இல்லாமல் ப்ரோக்ரஸ் ட்ராக்கர். இதுக்குள்ளே என்ன வரும் ஒர்க் அவுட்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் ஐடியாவுக்காக ஆட் பண்ணேன். நீங்கள் அப்புறமா வயர் ஃப்ரேம் போகும்போது இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி வந்து யார் யார் என்னென்ன போட்டிருக்காங்க.
அப்போனா இதில் வந்து லைக் இதுக்கு கீழே ஒரு ஆரோ போட்டு கூட நம்ம வேணும்னா எழுதிக்கலாம், இல்லை ஞாபகம் வச்சுக்க முடியும்னா ஓகே. வயர் ஃப்ரேம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோல் பேஸ்டு கம்யூனிட்டி கூட இருக்கலாம் மேபி. ஸோ நான் பர்சனலெல்லாம் பார்த்தோம்ல, வெயிட் லாஸ்க்கு அந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும் அப்படின்னு. வெயிட் லாஸ் மசில். ஸோ இதில் மேபி நம்ம கேமிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் லைக் அது வந்து எங்கேஜ்மெண்ட், யூஸரோட எங்கேஜ்மெண்ட் இன்னும் லைக் இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண வைக்கிறதுக்காக மேபி இந்த கம்யூனிட்டியில் லீடர்ஷிப் போர்ட் மாதிரி கூட காட்டலாம். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரேங்க் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து நம்ம அது இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டிங்களா? ஓகே, சரி, அதை யோசிச்சு பாருங்கள் எங்கே எடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது. அண்டு இதில் வந்து அவங்க மேபி கனெக்ட் பண்ணிக்கலாம் டிவைஸ், அவங்களோட வாட்ச், ஸ்மார்ட் வாட்சோ கூகுள் ஃபிட்லேயோ கனெக்ட் பண்ணுற மாதிரி அந்த வாட்ச் இன்டகிரேஷனும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெக்கமெண்டேஷன்லேயே திரும்ப லெஃப்ட்லேயே ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஐஆர்சிடிசி ஆப் ஆடிட்டில் சென்டரில் ப்ளேஸ் பண்ணலாங்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்களா? ஓகே ஓகே. இல்லை இல்லை ரைட் சைடுன்றது பதில் லெஃப்ட் பண்ணு. ஓகே ஓகே. மோஸ்ட்லி எல்லா இதுலயுமே நமக்கு ரைட் சைடு தான். Visual hierarchy, the primary action should be அவங்க தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்களே, லைக் அந்த டெய்லிஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. லாகின் ஐஆர்சிடிசி ட்ரெயின்ஸு. இப்போ இந்த லாகின் ஐஆர்சிடிசி எக்ஸ்க்ளூசிவ்லாம் பார்க்கும்போது ட்ரெயின் அது பக்கத்தில் ட்ரெயின் ரொம்ப கம்மியாக தெரியும். அப்போ நீங்கள் அந்த இடத்துல ட்ரெயின்ஸுங்கிறத ஹைலைட் பண்ணியிருக்கணும், அதை மென்ஷன் பண்ணணும்ல, என்ன ஹைலைட் பண்ணியிருக்கணும்னு. அதில் ப்ரைமரி ஆக்ஷன் சொன்னேன். இப்போ நம்ம ட்ரெயின் அந்த புக்கு தானே ஒரு ட்ரெயின். ஆமாம். இப்போ இவங்க டீல்ஸு எக்ஸ்க்ளூசிவ் இதோட நம்ம ட்ரெயின்ஸ் தானே, இப்போ புக்கிங் ஆப் தானே இது ட்ரெயின், அதுதானே பார்க்க வரும். பட் அது கம்பேர் பண்ணும்போது இந்த ட்ரெயின்றது ரொம்ப கம்மியாக தானே தெரியும்.
ஆனால் இதில் ஹைலைட்டே பண்ணாத மாதிரி எழுதியிருக்கீங்க. இப்போ த ப்ரைமரி ஆக்ஷன் ஷுட் பி ஹைலைட்டட் டு ட்ரா அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கீங்க. பட் இதில் ஆல்ரெடி அவங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஹைலைட் பண்ணது அப்போ சரியில்லைங்கிற மாதிரி தானே நம்ம எழுதணும். ம். இதுக்கு விஷுவல் ஐரோக்கை விட இவங்க மேபி குரூப்பிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். லைக் அந்த டீல்ஸு, ஐஆர்சிடிசி வேலட் அதெல்லாம் வந்து டீல்ஸ்னே ஒரே மெனுக்குள்ளே எடுத்துகிட்டு வர மாதிரி. லைக் இங்கே வந்து நம்ம ஜஸ்ட்டு ஹோவர் பண்ணால் நிறைய வருதுல்ல இன்ஃபர்மேஷன். அந்த மாதிரி வந்து எது கரெக்டான குரூப்பிங்கில் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ப்ரொமோஷன்ஸும் அதுக்குள்ளேயே வந்துடும். ஸோ எப்படி இது குரூப்பிங் மேபி அவங்க பண்ணியிருக்கலான்னு பார்த்தா டீல்ஸு, வாலெட்டு, லாயால்ட்டி, ப்ரொமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஒரே மெனுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். பஸ்ஸஸ், ஃப்ளைட்ஸு இது வந்து ஒன்றா எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்க குரூப்பிங் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க ஹைலைட் பண்ணுறது அப்போ வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு எந்த லாபம் நம்ம இந்த குரூப்பிங்க்கு? இப்போ நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க. காக்னிட்டிவ் ஓவர்லோடு. லைக் நிறையா இன்ஃபர்மேஷன் இருக்கிறது வந்து யூஸரால் அதை வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஸோ எந்த இடத்துல இதை பார்த்தோம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்க முடியாது. அதனால் அது வந்து காக்னிட்டிவ் ஓவர்லோடில் வரும். Recognition rather than recall, H6. Memory load increase. யூஸரோட ப்ரொஃபைலில் மேபி அவங்க வச்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துல போய் செட்டிங்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே இதுக்கு வந்து நிறையா ஏஜான பீப்புள் கூட யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஃபாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஆக்சசபிலிட்டிக்காக மேபி அவங்க ப்ரொஃபைல்குள்ளே வச்சுருக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்ரண்ட்டாக மேலேயே காட்டணுங்கிறது இல்லை. அண்ட் அதே மாதிரி இந்த டேட் அண்ட் டைமும் கூட அதுவும் இந்த இடத்துல காட்டணும்னு இல்லை. அது தேவையில்லை இங்கே காட்டுறதுக்கு.
ஸோ இதுலேருந்து ஜஸ்ட்டு ஹோம் மட்டும் காட்டுறாங்க அப்படின்னா அது மேபி அவங்க பிரெட் க்ரம்ஸாக காட்டுறோங்கிறதுனால காட்டுறாங்க போல். அது அங்கே எந்த டைரெக்ஷனில் இருக்காங்க, லைக் யூசர் வந்து ஹோம் பேஜ்லேருந்து வேறு என்ன பேஜுக்கு போயிருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இந்த மாதிரி ஐகான் வச்சு காட்டுறாங்க போல். அதான் ஹோம் பேஜ். ஆமாம், ஹோம் பேஜுக்கு இந்த மாதிரி காட்டுறாங்க. அதுலேருந்து வேறு ஏதாவது பேஜ் போனால் அப்போ ஹோம் பேஜ் வழியாக இதுக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி காட்டுறாங்க போல். ஸோ அதுக்கு வந்து வெறும் ஐகான்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஆனால் இந்த மாதிரி இருக்கும், லைக் ஹோமில் இருந்து அதுக்கப்புறமா ப்ரொஃபைலுக்கு போய் செட்டிங்ஸ் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. வேற ஒரு பேஜ் போனால் அப்படி காட்டணும். அந்த மாதிரினா காட்டலாம். பட் அவங்க அந்த பர்பஸ்க்காகவும் காட்டலை. எதுக்காக இந்த இடத்துல வச்சுருக்காங்க, இது தேவையே கிடையாது ஆக்சுவலாக. இங்கே இட் இஸ் நாட் நீடட். இது ஹோமாவும் அவங்க எழுத தேவையில்லை. இது ஹோம் பேஜ் தான், அது எல்லாருக்குமே தெரியும். லைக் லேண்டிங் பேஜ், ஹோம் பேஜ். ப்ளேஸ் பண்ணதும் ரொம்ப அது ஆமாம், ஏஜ்டு பர்சன்லாம் தெரியாதுல்ல, நம்மளுக்கே அது ஜூம் பண்ணாதான் தெரியும். இது எனக்கு தெரியல மேம். பட் இவங்க எல்லாமே லெஃப்ட் அலைன்ல தான் வச்சிருக்காங்க. லாகின் பண்ணி உள்ள போனாலே எல்லாமே லெஃப்ட்ல தான் இருக்கு. மேபி இந்த ஆடுக்காக ப்ளேஸ் பண்ணிருக்காங்களா தெரியல. நம்ம சென்டரில் வைக்கலாம். சென்டரில் எப்படி மற்ற காம்படேட்டர்ஸில் ஆட் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி அந்த அப்ரோச் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதானே ப்ரைமரி பர்பஸே இங்கே வர்றதுக்கு. இப்போ இன்னொன்று ஒரு ப்ராப்ளம் இருக்குது இதில். என்னென்னு பார்த்தா ரெண்டுமே இவங்க வந்து ப்ரைமரி கலர் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை செகண்டரி கலர்ன்ட்டு, லைக் செகண்டரி தான் போல், ப்ரைமரி இது தானே பட்டனுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டு இது யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டு பட்டன் ஒரே இதில். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு பேஜில் ஒரு ப்ரைமரி பட்டன் இருந்தால் தான் யூஸருக்கு என்ன ஆக்ஷன் மெயின்ங்கிறது தெரியும். அந்த மாதிரி இவங்க ரெண்டு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ பிரைமரியா அவங்க யூஸ் பண்ண கலர் ப்ளூ தானே மேம், டார்க் ப்ளூ. ஆமாம், இந்த இடத்துல அப்படி தான் போட்டிருக்காங்க லாகின்க்கு. ஆனால் ஐஆர்சிடிசி எக்ஸ்க்ளூசிவ்க்கும் அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க மேலே. சம்மந்தமே இல்லாமல் ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபைல் நேம் மென்ஷன் லைக் another ஆக்ஷன் பட்டன். ஆமாம், லாகவுட்டுக்கு முன்னாடி லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ரெஜிஸ்டர் மாதிரி அந்த இடத்துல ப்ரொஃபைல் நேம் வருது. அதுக்கப்புறமா அது அப்படியே மாறி வர்றது வந்து லைக் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்குங்கிறத யூஸர் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க.
இப்போ இதனால இது நம்ம லாகின்ல இருக்குமா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா ஆமா. சேம் பேஜ் மாதிரி தான் இது தெரியுது. இது என்னது? ஃபர்னிச்சர் ஆப். ஏன் சம்மந்தமே இல்லாம வேற ஆப்புக்கு போயிட்டீங்க? அவ்வளவுதான் மேம். அதுல டீடைல்ஸ் வந்து இப்போ இதுல 2-3 பேஜ் எடுத்து வச்சேன் மேம். அது ஒன்றும் பண்ணல. இல்ல ஒரே ஆப்புக்கு ஃபுல்லா பண்ணுங்க. ஒரே ஆப்புக்கு ஃபுல்லா பண்ணுங்க. ஆமா. இதுல அதுக்கப்புறம் வேற ஏதாவது இந்த ட்ரெயின்ல அவ்வளோதானா இருக்கு? ட்ரெயின் அதுக்கப்புறம் புக்கிங் அந்த இது போடுது ட்ரெயின் டீடைல்ஸ். அந்த பேஜ் வேறு என்னென்ன இதில் விட்டுருக்கோ அதை ஆட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஸ்க்ரீன்ஷாட் இப்போ யூடியூப்லேருந்து எடுக்க முடியுதான்னு பாருங்கள். புக் பண்ணதுக்கு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தா ஐஆர்சிடிசி ஆப் யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து புக்கிங் என்ன மாதிரி இருக்குங்கிற ஸ்க்ரீன்ஷாட் அதிலேருந்து ஆட் பண்ணுங்கள். இதுக்கு கிடச்சிது அப்படின்னா புக் பண்ணதுக்கு அப்புறமா மேம்? ஆமாம். ஒரே ஆப்புக்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணலாம். கேஸ் ஸ்டடி டெம்ப்ளேட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதை ஜஸ்ட் காப்பி பண்ணி உங்களோட ஃபிக்மா ஃபைலில் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுலேயே வந்து அந்த ஃபிட்னஸ் ஆப்பில் இருக்கும். இதில் வந்து இந்த லைக் அந்த சேஞ்சஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லைக் உங்கள் ஆப்போட நேம் அண்ட் அதை பற்றி ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். இதில் என்ன இது ஃப்ரேமு காணும்? ஃப்ரேம் இருக்கா? காணுமே. இந்த டெஸ்க்டாப் இருக்கும்ல பின்னாடி, இந்த மாதிரி பின்னாடி அந்த ஒயிட் கலர் அது இன்னொரு வாட்டி இதை டிலீட் பண்ணிடுங்க. இது ஃபுல்லாகவே டிலீட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். லைக் இந்த ப்ளூ கலர் இதை கிளிக் பண்ணி காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வேறு என்னென்னலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இதிலே பண்ணுறதுனாலும் ஓகே, இல்லை புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனாலும் ஓகே. லைக் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனா நம்ம பார்க்கலாம். இந்த ஃபிட்மா 3 பேஜ் தான் கிரியேட் பண்ண முடியும். ஆமாம், ஃப்ரீயா இருக்கிறதுல 3 பேஜ் தான் கிரியேட் பண்ண முடியும். வந்து நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இது வந்து செக்ஷன். லைக் இப்போ இந்த இது ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமில் இருக்கிற ட்ராப்டவுன் போயிட்டோம்னா செக்ஷன் வந்துடும். ஸோ ஒரு செக்ஷனுக்கும் தனித்தனியாக இப்போ ஸ்க்ரீன்ஸ் வயர் ஃப்ரேம்ஸ்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த ஃபஸ்ட் இதில் வந்து நம்ம இந்த செக்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் இன்னொரு செக்ஷன் இதுக்குள்ளேயே க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் இது மேபி கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காக. இது வந்து ஹோம் பேஜோடது.
இது ஹோம் பேஜோட ஸ்க்ரீன்ஸ் இந்த இடத்துல பண்ண போகிறீங்க. லைக் மல்டிபிள் வேரியேஷன்ஸ் இல்லை 2 மாதிரி ஸ்க்ரீன் ஹோம் பேஜுக்கே வேறு வேறு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அண்ட் லேஅவுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா 2 ஸ்க்ரீன் இந்த இடத்துல டெஸ்க்டாப் ஐ மீன் அந்த மொபைல் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா அந்த ஃபிட்னஸ் பிளான்ஸ் அதுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறோம். அது ஸோ அந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கும் இந்த மாதிரி செக்ஷன் வச்சு செக்ஷனுக்குள்ள நம்ம ஃப்ரேம் ஆட் பண்ணுவோம் அந்த மொபைல் ஸ்க்ரீனு. இப்போ இதில் 2 இருக்கும். இதே மாதிரி இதில் 2 எத்தனை பண்ணுறோமோ அத்தனை ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இதுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ப்ராஜெக்டாக முன்னாடி இந்த மாதிரி லைக் நீங்கள் வந்து ஒரே வெர்ஷன் தான் பண்ணுறீங்க இருந்தாலும் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி பண்ணிடுறீங்க அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து இதில் சேஞ்சஸ் இல்லை ஃபீட்பேக் கொடுக்குறேன், நீங்களுமே அந்த கொஞ்சம் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுறீங்க, இன்னும் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுலேயே இன்னொரு வெர்ஷன் தான் இங்கே க்ரியேட் பண்ணுறீங்க. இதை டிலீட் பண்ண வேணாம், இல்லை இதுலேயே சேஞ்சஸ் பண்ண வேணாம். லைக் அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோங்கிறது காட்டணும் கேஸ் ஸ்டடியில். அதுக்காக தான் அதே நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த சேஞ்சஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இதில் பண்ணிக்கலாம். லைக் வயர் ஃப்ரேம்ஸு, ஹை ஃபிடிலிட்டி டிசைன்ஸ் யூஐக்கு அண்ட் அதுக்கப்புறமா வந்து அந்த கேஸ் ஸ்டடி பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதே மாதிரி திரும்ப இன்னொரு செக்ஷன் க்ரியேட் பண்ணுவோம். அது வந்து செக்ஷனாக இதே மாதிரி பக்கத்தில் க்ரியேட் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டடிங்கிறதுனால கொஞ்சம் லென்த் ஹைட் அதிகமாக. அண்டு இப்போ வந்து இந்த ஃப்ரேம் போயிட்டு கேஸ் ஸ்டடிக்கு எப்போவுமே இந்த டெஸ்க்டாப்பில் தான் நம்ம சூஸ் பண்ணணும். டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிக்கலாம். லைக் கேஸ் ஸ்டடி நீங்களே ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறீங்க டெம்ப்ளேட் இல்லாமல் அப்படிங்கும் போது அதுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு சொல்கிறேன். அண்டு இந்த லேஅவுட் கைடு போயிட்டு காலம்ஸ் கொடுத்துக்கலாம். மார்ஜின் வந்து 60 வச்சுக்கலாம். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி மார்ஜின் ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்க்டாப்னா 60 அதுவே மார்ஜின். ஸோ இந்த இதுக்குள்ளே தான் இந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் நம்ம வந்து டிசைன் பண்ணணும். இந்த ஒயிட் பின்னாடி கீழே சைட்ஸில் இருக்க ஒயிட்டில் டிசைன் பண்ணுவோம், ரைட் அண்ட் லெஃப்ட். அங்கே டிசைன் பண்ணக்கூடாது. ஸோ என்ன டெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் அது இம்பார்ட்டண்ட் இல்லை, காலம் மேட்டர் இல்லை. பட் அந்த மார்ஜின் பார்த்துக்கோங்க. இந்த சைடில் வந்து நம்ம போகக்கூடாது. ஓகே ஓகே இங்கேயும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா அதுக்கான டெக்ஸ்ட் என்ன சைடில் போகல. இங்கேயும் அதே மாதிரி சைடில் இங்கே சைடு போகல. அதே மாதிரி ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது முடிச்சாச்சு. ஃபஸ்ட் ஃபோல்டு அப்படிங்கிற பண்ணியாச்சுன்னா அதையே ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கிட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம ட்ராக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது எல்லாமே பண்ணலாம். ஸோ எப்படி இதை ட்ராக் பண்ணுறோன்னா கண்ட்ரோல் இல்லை கமாண்ட் உங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா வெறும் ஹைட்டு மட்டும் மாறும். விட்த்து மாறவே கூடாது, எப்போவுமே 1440 தான் இருக்கணும். ஹைட் மட்டும் மாற்றிக்கலாம் நம்ம கேஸ் ஸ்டடிக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்கோ. ஆட் பண்ணிட்டதுக்கப்புறமா கூட இந்த ஃப்ரேமை ஹோல்ட் பண்ணி நம்ம கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் லைக் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இன்னும் பெருசாக. ஸோ இந்த கேஸ் ஸ்டடி டெம்ப்ளேட்டும் அப்படி தானே இருக்குது, அதே மாதிரி தான் நம்மளும் க்ரியேட் பண்ண போகிறோம் என்டையராக. நீங்களாக ஸ்க்ராட்சில் வேணும்னாலும் கேஸ் ஸ்டடி டெம்ப்ளேட் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இதுவே யூஸ் பண்ணுறதுனால ஓகே தான், எதுனாலும் ஓகே. லைக் இதில் க்ரீன் இருக்குது, க்ரீன் கலர் உங்கள் கேஸ் ஸ்டடிக்கு சூட் ஆகாது அப்படின்னா கலர் இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுலேயும் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். சேஞ்சஸ் இதில் பண்ணுறதுனால ஓகே, எப்படி வேணாலும் ஓகே தான் உங்களோட கன்வீனியன்ஸ்க்கு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த இல்லுஸ்ட்ரேஷன்ஸு அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஃப்ரீ பிக்கில் இருந்து எடுக்கலாம். ஸோ நான் அந்த இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் போடுறீங்களா, அந்த ஃப்ரீ பிக்ஸ் அதெல்லாம் இதுலச்சு எனக்கு அப்படியே இது பண்ணுங்களா? என்னது இந்த ஃப்ரீ பிக்ஸ் எல்லாம் ஆமாம் ஆமாம் அதில் இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டேன், நான் மறந்துடுறேன். ஃப்ரீ பிக் இருக்குது இதில். இமேஜஸ் ஃபார் இமேஜஸ் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் ஃப்ரீ பிக்கு அன்ஸ்பிளாஷ்னு ஒன்று இருக்குது, அது சர்ச் பண்ணி பாருங்கள். அதுலேயும் இருந்தால் நம்ம ஸ்டாக் இமேஜஸ் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், என்ன இமேஜ் வேணாலும் நம்ம லைசன்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக. ஆமாம்
அண்ட் ஸ்ப்ளாஷ் பிக்சல்ஸ். ஸோ எல்லாமே ஃப்ரீ தான். அதில் இருந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் என்ன மாதிரி இமேஜ் வேணுமோ. அது கேஸ் ஸ்டடிக்கும் நம்ம வந்து இந்த ஃப்ரீ பிக்லேருந்து இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்து வச்சுக்கலாம். லைக் நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு கேஸ் ஸ்டடி காமிச்சேன். இல்லை கேஸ் ஸ்டடியில் அங்கங்கே இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்காக நம்ம அந்த மாதிரி இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் ஒரே மாதிரி இருக்கிறதா எடுத்து லைக் ஒரே ஃபார்மில் எப்படி அது வந்து மேபி வாட்டர் கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே வாட்டர் கலர் யூஸ் பண்ண மாதிரியே நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் யூனிஃபார்மாக இருக்கும் அது பார்க்கும்போது. நீங்கள் நிறையா கேஸ் ஸ்டடி இன்ஸ்பிரேஷனும் எடுக்கணும். அப்புறம் இதுக்கப்புறம் வெக்ட் ஈஸின்னு ஒரு ஆப் இருக்குது. அதுவும் வந்து ஃப்ரீ பிக் மாதிரியே. அண்ட் அதுக்கப்புறமா ஐகான்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தா நவுன் ப்ராஜெக்ட்னு கூகுளில் சர்ச் பண்ண அதில் வரும் நிறைய ஐகான்ஸ் இருக்கும். இதில் வந்து என்ன ஐகான் வேணுமோ சர்ச் பண்ணலாம். அண்ட் ஐகான் செட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபெதர் ஐகான்ஸ் இருக்குது. ஸோ இதில் இருந்தும் எடுத்துக்கலாம் ஐகான்ஸு. அப்புறம் ஃபிக்மாலேயே ஒரு ப்ளகின் இருக்குது. மிங் க்யூட்னு அதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். லைக் ஜஸ்ட்டு நான் இங்கே வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். ப்ளகின்ஸ் போயிட்டு மேனேஜ் ப்ளகின்ஸ் கொடுங்க இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. கொடுத்துட்டு மிங் க்யூட்னு டைப் பண்ணால் அது ஜஸ்ட் அப்படியே கிளிக் பண்ண உடனே அதுவாக இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆனோடனே நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வேணாலும். லைக் என்ன ஐகான் வேணாலும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அது லோட் ஆகுது. இப்போ வந்து எனக்கு ஹோம் ஐகான் வேணும் அப்படின்னு பார்த்தா நான் 2 அவுட்லைன் ஐகான் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஃபில்ட் ஐகான் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எது எனக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு பிக் பண்ணிவிட்டு மேபி அவுட்லைன்டு நான் எடுக்கிறேன் அப்படின்னா எல்லாமே அவுட்லைன்டாக ஹோம் அவுட்லைனு. அதுக்கப்புறமா பிளான் இருக்குது. அதுக்குன்னா பிளானுக்கு வந்து நம்ம மேபி ருப்பி மாதிரி வச்சுக்கலாம் ஐகானு. ஸோ எல்லாமே வந்து ஒரே மாதிரி ஸ்டைலில் எடுத்துக்கிற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். அது யூசர் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஃபில்டு காட்டலாம், அது செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறதுக்காக. அதுக்கப்புறமா வந்து மெட்டீரியல் டிசைன் ஒரு ஐகான் இருக்குது. அதுவும் வரும் நெட்டில் சர்ச் பண்ணாலே. ஐகான்ஸில் இதிலேருந்து எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபிக்மாவில் கம்யூனிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபிக்மா போனோடனே இந்த இடத்துல கம்யூனிட்டி இருக்கும். இதிலேருந்து நீங்கள் ஐகான்ஸ் வேணாம் இல்லை வேறு என்ன வேணாலுமே எடுக்கலாம். இதிலேருந்து சார்ட்டு டேட்டா காட்டுறதுக்காக சார்ட் கேஸ் ஸ்டடியில் நீங்கள் இந்த சர்வேலாம் பண்ணிங்களா அதில் ரெஸ்பான்சஸ் காட்டுறீங்க எத்தனை பேர் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ அதுக்கு வந்து இதுலேயே நம்ம வந்து சார்ட்டுன்னே சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணோம்னா நம்ம என்ன மாதிரி சார்ட் காட்டலாம் அப்படின்றது இதில் டிசைட் பண்ணிட்டு ப்ரிவியூவில் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதில் இருந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கண்டென்ட் தான் மெயின். அவங்க இன்டர்வியூலாம் போகிறோன்னா அவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆமாம், இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இது அங்கேருந்து எடுத்தோங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு செக்ஷனுக்காக தான் எடுக்கிறோம். அண்ட் அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுறோம்ல நம்ம டேட்டாக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம். ஸோ நீங்கள் அந்த ரெஸ்பான்சஸ்க்காக இது யூஸ் பண்ணலாம். ரெஸ்பான்சஸ் எப்படி உங்கள்கிட்டருந்து வந்த டேட்டா மெட்ரிக்ஸாக காட்டுறோம்ல. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ பேர் இது ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேர். ஆமாம், அதுக்கு தான்.
ஸோ ப்ளகின்ஸில் வேறு என்னென்ன ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தா நம்ம இந்த இந்தியன் பர்சனை முன்னாடியே பார்த்தது. அதுக்கப்புறமா மார்க்கப்ஸ் ஸ்டூடியோன்னு ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னா நம்ம யூஐ பண்ணிட்டோம் அப்படின்னா ஆமாம் மென்ஷன் பண்ணுவோம். மார்க்கப் ஸ்டூடியோஸ் வந்து அந்த யூஐ பண்ண ஸ்க்ரீன்ஸ்க்காக யூஐ பண்ண ஸ்க்ரீனை வந்து ஒரு மாக்கப்போட விச் மீன்ஸ் அந்த டிவைஸோட காட்டுறதுக்காக நம்ம அந்த மார்க்கப் ஸ்டூடியோ யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறமா பியூட்டிஃபுல் ஷேடோஸ்னு ஒன்று இருக்குது. இது எப்போ யூஸ் பண்ணுவோங்கிறத நான் சொல்கிறேன். லைக் இப்போ வந்து இதில் மேபி ஒரு கார்டு டிசைன் பண்ணுறோம் இந்த இடத்துல. லைக் இந்த கேஸ் ஸ்டடியில் வந்து ஒரு கார்டு இந்த இடத்துல வைக்கிறோம். லைக் மேபி இந்த இடத்துல ஹவு மைட் வி கொஷினோ இல்லை இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டே நான் வந்து திரும்ப ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ரிப்பீட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஆட் பண்ணுறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நான் தனியாக ஒரு செக்ஷன் மாதிரி காட்ட போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து முதல்ல நான் கலர் மாற்றிடுவேன், இதை ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி. அப்புறம் கார்னர் ரேடியஸ் இது. ஸோ கார்னர் ரேடியஸ் வந்து ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் இந்த சைடில் கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் கார்னர் ரேடியஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த டிசைன் பார்க்கும்போது. அதனால் அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷன் கொடுத்து. ஸோ அது ஒன்ஸ் பண்ணோன்னே ரெக்டாங்கிள் தனியாக இருக்குது, அப்படி எப்பவுமே தனியாக இருக்கக்கூடாது. டெக்ஸ்ட்டு எல்லாமே வந்து சேர்ந்து தான் இருக்கணும். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி நான் இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சுன்னு எனக்கு இந்த லேயரில் பார்த்தோன்னே தெரியுது. அப்போ நான் வந்து இந்த ஆட்டோ லே அவுட் இது ஸோ இது கொடுத்துட்டேன் அப்படின்னா அது வந்து குரூப் ஆகிடும். அலைன்மெண்ட்டும் அதுவாக கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். எல்லா சைடும் எவ்வளோ அப்படிங்கிறது இந்த இடத்துல ஜஸ்ட்டு மவுஸ் வச்சாலே நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு இல்லை இது கொஞ்சம் ஷேடோ கொடுத்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எலிவேட்டடாக மேலே இருக்க மாதிரி காட்டணும். அதுக்கு நான் வந்து ஒன்று இந்த எஃபெக்ட்ஸ் போய்ட்டு மேனுவலாக பண்ணலாம். மேனுவலாக பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப டார்க்காக தெரியுது, எனக்கு அது பிடிக்கல லைக் இந்த ட்ராப் ஷேடோ. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளகின்ஸ் போயிட்டு இதில் மேனேஜ் ப்ளகின்ஸ் கொடுத்துட்டு பியூட்டிஃபுல் ஷேடோஸ் அந்த ப்ளகின் நோட் பண்ணியிருக்கேன் ஷீட்ஸில். ஸோ இது கொடுத்துட்டேன்னா எனக்கு இப்போ இந்த சாஃப்டான ஷேடோ மாதிரி தெரியுது பின்னாடி. ஸோ இது கொஞ்சம் இன்னும் பெட்டராக இருக்குது பார்க்கும்போது டிசைன். அதனால் அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கலரும் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட கேஸ் ஸ்டடி என்ன கலரோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதில் மென்ஷன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்க்கும்போதே லைக் கொஞ்சம் எலிவேட்டடாக கொஞ்சம் நீட் டிசைனில் இருக்குங்கிறது தெரியும். அண்ட் இந்த இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து எப்போவுமே 4ஓட மல்டிபிள்ஸில் தான் ஸ்பேஸிங், எப்போவுமே 4ஓட மல்டிபிள்ஸில் தான் இருக்கணும். ஃபாண்ட் சைஸும் 4ஓட மல்டிபிள்ஸில் தான் இருக்கணும். அது வந்து ரூல்ஸ் லைக் டிசைன்லேருந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணுங்கிற ரூல்ஸு. அப்புறம் இந்த கார்னர் ரேடியஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவுமே வந்து 4ஓட மல்டிபிள்ஸில் தான் இருக்கணும். 4, 8 அந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணுமே எப்போவுமே. ஆமாம். அதுக்கப்புறமா இந்த இது லைக் அந்த கேஸ் ஸ்டடி இன்ஸ்பிரேஷன்லாம் பார்த்தா தான் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும் எப்படி நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு. அதுக்கு வந்து இந்த வெப்சைட்டில் பார்க்கலாம் மற்றவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. லைக் பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து அவங்க மேபி மைக்ரோசாஃப்டில் டிசைனராக இருப்பாங்க, அந்த மாதிரி ஸ்பாட்டிஃபை டிசைனர் அவங்களோட போர்ட்ஃபோலியோலாம் இதில் இருக்கும். ஸோ அவங்களோட கேஸ் ஸ்டடியுமே இதில் இருக்கும். ஸோ அதிலேருந்து நீங்கள் பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கலாம். அண்ட் பிஹான்ஸில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டீங்களா? அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குங்க.
ஓகே. அப்போ அதுலேயும் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கேஸ் ஸ்டடி உங்களுக்கு வந்து நல்லா இருக்குன்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்டடியா? இன்ஸ்பிரேஷன். ஆமாம். ஸோ இந்த டிசைன் போர்ட்ஃபோலியோஸ் இங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களோட போர்ட்ஃபோலியோஸ் எல்லாமே இருக்குங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கேஸ் ஸ்டடீஸ் போய் பார்த்தா உங்களோட கேஸ் ஸ்டடீஸ் எல்லாமே இருக்கும். கேஸ் ஸ்டடி இன்ஸ்பிரேஷனும் ஒரு ஃபோல்டர் மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் எதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டடி நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது என்ன மாதிரி க்ரியேட் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா இது வந்து பிகான்ஸ்ல இருக்கிறத ஆட் பண்ண முடியுமா இல்ல வேற இதுல பிகான்ஸில் இருக்கிறது மட்டும்தான் இதில் ஆட் பண்ண முடியும். நீங்கள் தனியாக எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறதுனா இந்த மாதிரி ஒரு ஷீட்ஸ் மெயின்டைன் பண்ணி மேபி இதுலேயே வந்து ஒரு செகண்ட் பேஜ் க்ரியேட் பண்ணி அதில் என்னென்னலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ எல்லா கேஸ் ஸ்டடியோட லிங்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா எப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அப்போ அதை பார்த்துக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் ரெஃபர் பண்ணிவிட்டு நம்ம என்ன மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அந்த ஸ்டார்டிங் பேஜ் இருக்குது, ஃபஸ்ட்டு ஃபோல்டு அந்த இந்த மாதிரி நம்ம பண்ணுறோமா இல்லை வேறு மாதிரி நம்ம லே அவுட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா, எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி காட்ட போகிறோம். ஃபுல்லாக டெக்ஸ்ட்டாக காமிச்சா கண்டிப்பாக எல்லோரும் படிக்க மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் மெட்ரிக்ஸ் மாதிரி இந்த ஐகான்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி காட்டுறது, எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பின்னாடி கலரு, எந்த இடத்துல கலர் வரும், எங்கே இமேஜ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொஞ்சம் இது எல்லாமே வந்து மியூட்டட் கலர்ஸ், விச் மீன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்ப அடிக்கலை. இதை பார்க்கும் போது பிரைட்டாக இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் அதே கலரில் டார்க்கர் ஷேட் வந்து டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆப்புக்கு ஒரு கலர் யூஸ் பண்ணுவோம், பிரைமரி செகண்ட் சொல்லிட்டு அந்த கலர் தான் இப்போ நம்ம கேஸ் ஸ்டடிக்குள்ளேயும் யூஸ் பண்ணணும். இப்போ இந்த அப்படி அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் அந்த ஷேட்ஸில் லைக் இவங்க வந்து இதில் இந்த மாதிரி பிங்க் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆப்பில், லைக் அந்த இம்பார்ட்டண்ட்டான டெக்ஸ்ட்டுக்கு. பட் இந்த கேஸ் ஸ்டடிலையும் இந்த ஃப்ளோ கனெக்ட் ஆகுறது, இது வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ஆர்கிடெக்சர் மாதிரி இதிலேருந்து இதுக்கு போகுது அப்படின்றது, அதுக்கும் வந்து பிங்க் லைட்டாக எங்கே முடியுமோ அந்த இடத்துல மட்டும் காமிக்கலாம். ரொம்ப சட்டிலாக காமிச்சிருக்காங்க. ஃபுல் பேக்ரவுண்டே எல்லாம் கிடையாது. அந்த செக்ஷனோட டைட்டிலு அந்த மாதிரி நம்ம அந்த கேஸ் ஸ்டடிக்கு யூனிஃபார்மாக போகணுங்கிறதுனால அதை அங்கங்கே காமிச்சா போதும். லைக் பின்னாடி ஒயிட்டு கலர் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஆமாம், இது அந்த கேஸ் ஸ்டடியில் யூஸ் பண்ண கலர் பேலட். ஸோ ஒரு கேஸ் ஸ்டடி இப்போ ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வெறும் 2 இல்லை 3 கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஃபுல்லாகவே அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாகவே அந்த ஆப் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கணும். அண்டு ஃபாண்ட்டுமே வந்து நம்ம மேக்ஸிமம் 2 ஃபாண்ட்டு தான் சூஸ் பண்ணணும். ஃபுல்லாகவே ஒரே ஃபாண்ட்டில் தான் இருக்கணும். நிறைய ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. என்னென்ன ஐகான்ஸ் யூஸ் பண்ணணும் கூட, ரொம்ப மேஜரான ஐகான்ஸ் நம்ம யூஸ் பண்ணது ஆப்பில் அதை கூட காமிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் வந்து இந்த ஸ்க்ரீன்ஸு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்க்ரீன்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க லே அவுட்டில். ஸோ இதுக்குமே அவங்க வந்து இந்த ஷேடோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில். ஸோ அந்த மாதிரி அந்த பியூட்டிஃபுல் ஷேடோஸ் சொன்னேன்ல, அது வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். மாக்கப் ஸ்டூடியோஸ் வச்சு இந்த மாக்கப் பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் மாதிரி இருக்கிறத க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து கேஸ் ஸ்டடியில் ப்ளேஸ் பண்ணி அந்த இதில் அந்த ஷேடோஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். அந்த கேஸ் ஸ்டடியிலே பின்னாடி கூட இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி அதில் வந்து இந்த லீனியர் ஃபில்லுன்னு இருக்கும், விச் மீன்ஸ் கிரேடியன்ட் கலர் போயிட்டு இந்த லீனியர் ஃபில். ஸோ இதில் வந்து இந்த கலரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் லைட்டர் கலராக இது இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அது இதில் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க அப்படி தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்கிள்லாம் அப்படி தான் இருக்குது, அப்படியே மர்ஜ் ஆகுற மாதிரி. இந்த இடத்துல மட்டும் டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல லைட்டாக, அது வந்து அந்த லீனியர் ஃபில் தான். ஸோ ஒவ்வொரு ஃபீச்சரும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் அதுக்கப்புறமா லேண்டிங் பேஜ், அதுக்கு மட்டும் வேறு ஒரு செக்ஷன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல மட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம இன்ஸ்பிரேஷன் பார்க்கணும். நீங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணிக்கோங்க, பார்க்குறது இது நல்லா இருக்குங்கிறது பார்த்து. அப்போ நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் வந்து இந்த இது யூஎக்ஸ் ஆடிட் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நாளைக்கு கிளாஸில் வயர் ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆமாம், ஆட் பண்ணணும்னு சொன்னேன்ல. லைக் இதில் ஐஆர்சிடிசியில் ஃப்ளோ பாருங்கள் யூடியூப்பில், அதிலேருந்து புக் பண்ணிட்டா எப்படி வரும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இப்போ நான் புக் பண்ணுற வரையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஆமாம், ஃபுல் என்டையர் ஆப்புக்கு லைக் நம்ம எப்படி இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அந்த மாதிரி வேறு என்னென்ன பேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த பேஜஸ்க்கும் அந்த ஒரு கவர் இமேஜ் ஒன்று கொடுத்துக்கோங்க. லைக் இது வந்து ஹோம் பேஜு, அதுக்கு அடுத்தது வந்து ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ், கார்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம்ல, அந்த மாதிரி நீங்களும் இது வந்து என்ட்ரானோன்னு வர ஹோம் பேஜு, அதுக்கப்புறமா லாகின் பண்ண உடனே இருக்க ஸ்க்ரீன், புக்கிங் ஸ்க்ரீன். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோ லைக் என்டையர் ஃப்ளோ கவர் பண்ணுற மாதிரி ட்ரெயின் புக் பண்ணுறதுல என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது மற்றதையும் ஆட் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஏதாவது டவுட் இருக்கா? இப்போ இது மட்டும் நான் ஆட் பண்ணா போதும், இது பண்ண முடியாது. சரி, ஓகே. நம்ம நாளைக்கு கிளாஸில் வயர் ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் அப்புறமா டைம் கிடைக்கும் போது பண்ணுங்கள். அண்ட் கேஸ் ஸ்டடி இன்ஸ்பிரேஷனும் அப்பப்போ எடுத்து வச்சுக்கோங்க. லைக் பிஹான்ஸில் இருந்தோ இல்லை நான் அந்த மென்ஷன் பண்ணியிருக்கேன் வெப்சைட்ஸில் அந்த ஷீட்ஸில், அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள் அப்புறமா டைம் எடுக்கும்போது. சரி, ஓகே, சரி.